செம்ம போட்டு பார்க்க டைம் இல்லை, ரொம்ப அதிகம் இப்போ ப்ராப்ளமாக கொடுத்ததுனால போட்டு பார்க்க டைமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 40 கொஸ்டின் போட்டு பார்க்கவே ஷேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டைம் இல்லை. டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துக்கும், ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா இருந்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தது, போட்டு பார்க்க ரொம்ப டைம் இல்லை. மேக்ஸ் ரொம்ப டஃபா இருந்தது. தமிழ் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்ட மாதிரி இல்ல, இது தமிழ் மேஜருக்கே கேட்கற மாதிரி இருக்கு. டெட் ஆல்ரெடி நாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வந்திருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா இதுலயும் தமிழ் டஃபா கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டா நாங்க எப்படி சார் கிளியர் பண்றது? இல்ல இது யூஜி டிஆர்பியா இல்ல பிஜி டிஆர்பியான்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 8 மாசமா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம். ஒண்ணுமே கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல இது தமிழ்லயே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க சார். கம்பல்சரி சொல்றேன், நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். தமிழே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க சரிங்களா. ரொம்ப மன கஷ்டத்துல தான் சார் நாங்க போறோம். இது எந்த இதுல போய் முடியும்னு தெரியல. நாங்க ஆல்ரெடி நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணி எனக்கு அவ்வளவு டஃபா இருக்கு. இவ்வளவு டஃபா எடுத்தா நாங்க எப்படி பாஸ் பண்ண முடியும்? நாங்க 6 மாசம் நான் காலேஜ் லீவ் விட்டுட்டு நான் படிச்சேன். நான் லீவ் போட்டு படிச்சேன். பாஸ் பண்ணக்கூடாது என்ன எடுத்திருக்காங்க சார். எவ்வளவு இதனால மன உளைச்சல் தான் அதிகமா இருக்கு. நாங்க வீட்டுல போய் சொன்னாலும் எங்களை நம்புறதுக்கு யாரும் இல்ல. நாங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எதிர்பார்த்தோம். நாங்க இப்ப நான் அழாத குறையாதான் வந்திருக்க வெளியில. நான் என் பேர் கனகராஜ். உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் கொஸ்டின் தான், அது நல்லா எடுத்திருக்காங்க. டீச்சர்ஸ் இப்போ ஸ்கூல்ல எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அவங்கள நம்ம நல்லா மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். இந்த சொல்றாங்க டஃப்னு சொல்றாங்க, உண்மையிலேயே கொஞ்சம் டஃப் தான். ஆனா நான் நல்லா எழுதியிருந்தேன். நான் ஓகே, கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. டஃப் மீன்ஸ் என்ன சொல்றது, லென்த்தி கொஸ்டின்ஸ், டைம் பத்தல. ஆனா அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப டஃப் சார், ரொம்ப டஃப். இல்ல ரொம்ப டஃப் ப்ரிப்பேர் பண்ணோம். நாங்க மேக்ஸ் மேஜர்ஸ். நிறைய சம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அதனால ஒர்க் அவுட் பண்றதுக்கான டைம் இல்ல. கடைசி ஒரு 15 சம்ஸ் எல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் பண்றதுக்கான டைமே சுத்தமா இல்ல. டஃப் தான், கொஸ்டின் பேப்பர் டஃப் தான். இல்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருந்தது. ஆனா பிகாம்ல 10 மார்க் போற கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இந்த வேர்கிள்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு, அசைன்மெண்ட் மெத்தட்லாம் ஒரு 4 பக்கத்துக்கு நாங்க 10 மார்க் சால்வ் பண்ற கொஸ்டின் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் கொஞ்சம் கொஸ்டின் எடுக்கிறவங்க நாலேஜ் செக் பண்ற மாதிரி கொஸ்டின் எடுத்தா நல்லா இருக்கும். கொஸ்டின் செட்டர் பாத்தீங்கன்னா காமர்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. 1 மார்க் கொஸ்டின் ஒரு 2 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணலாம். பட் ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 5 to 7 மினிட்ஸ் ஆகும் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண. அந்த எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆமா, என்னன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. கெஸ் பண்றதே ஒரு 60 கொஸ்டின்ஸ் கெஸ் பண்ணி தான் போட்டோம். ரொம்ப லென்த்தியா இருந்தது பேப்பர். அதாவது ஷார்ட் கட் தெரிஞ்சிருந்தா போட்டிருக்கலாம், பண்ணிருக்கோம். கொஞ்சம் பரவாயில்ல தான், டைம் பத்தல எங்களுக்கு. டைம் கொஞ்சம் ஷார்ட், இப்போ சம்ஸ்லாம் பெருசாக இருந்தது. ஆனால் மேக்ஸ்ன்றதால எங்களுக்கு டைம் பத்தலை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ஈஸியாக இருந்தது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் கொஞ்சம் படிக்காதது, கொஞ்சம் நிறைய சிலபஸ் கொஞ்சம் வேக் தான். டைம் ரொம்ப ஷார்டேஜ், அதனால பத்தலை. ஒரு மாடரேட்டா இருந்தது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. நாங்கள் மேக்ஸ் மேஜர். எல்லா யூனிட்ல இருந்தும் கவர் பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்தது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.